விலங்கு நல ஆர்வலர், குறிப்பாக கடல்வாழ் உயிரின ஆர்வலர், ஆய்வாளர் திருமதி சுப்ரஜா மீண்டும் நம்முடைய தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறாங்க. சுப்ரஜா, கூட்டம் கூட்டமாக திருச்செந்தூர் பகுதியில் கடலில் கூட்டம் கூட்டமாக திமிங்கலங்கள் கரை ஒதுங்குகின்றன. இதற்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கக்கூடும்? இந்த வகையான திமிங்கலங்களுக்கு பேர் பைலட் வேல் கூறப்படுகிறது. குளோபிஸ் செஃபாலா சயின்டிபிக் நேம். சாதாரணமாக கூப்பிடப்படும் பேர் பைலட் வேல். இது பைலட் வேல்ன்றதுக்கே ஒரு தலைவர், ஒரு லீடர் ஒருத்தர் இருக்கும் அந்த திமிங்கல குரூப்ல. அந்த லீடர் பைலட் மாதிரி ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கும். மற்ற திமிங்கலங்கள் அந்த அதையே தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு போகும். ஸோ எப்போ அந்த பைலட் அந்த ஸ்டார்டிங்ல இருக்கிற லீடருக்கு ஏதாவது உடம்பு சரியாம போகுதோ, இல்லை அடிபட்டிருக்கோ, இல்லைன்னா ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது அது திசை மாறி கரையை நோக்கி வந்துடும் போது மற்ற எல்லா திமிங்கலமும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்துடும். அதனுடைய குரூப்ல இருக்கிற எல்லா திமிங்கலமும் வந்துடும். அப்படியே ஃபுல்லா குட்டிங்க பெருசு எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடும். ஸோ நம்ம திருப்பி எடுத்துட்டு போய் விடும்போது அந்த லீடரும் அதுல இருந்துச்சுன்னா மறுபடியும் அது கரை ஒதுங்கும் போது இதுவும் அப்படியே ஒதுங்கிரும். திரும்பி போறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இப்ப கரை ஒதுங்கி இருக்கு, வெயில் வந்துருச்சு, அந்த மாதிரி சமயத்துல மேல ஈரப்படுத்திட்டே இருக்கணும். ஏன்னா திமிங்கலத்தோட தோல் சீக்கிரமா காஞ்சிடும் தண்ணியில இல்லைன்னா. ஸோ அவங்க தண்ணி ஊத்திட்டு எல்லா குரூப்பையும் அப்படியே தூக்கிட்டு போய் ரொம்ப கஷ்டம் யார் லீடர்னு கண்டுபிடிக்கிறது இந்த சமயத்துல. பட் இருந்தாலும் தூக்கிட்டு போய் கொஞ்சம் உள்ள விட்டு முயற்சி பண்ணா ஒரு சமயம் அவங்க புது லீடர், அதுல ஹைராக்கியில யாரு அடுத்த லீடரா இருக்காங்களோ அவங்க பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுப்ரஜா, ஏற்கனவே திமிங்கலங்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது. அது ஒரு அரிய விலங்காக காட்சிப்படுத்தக்கூடிய பட்டியலிடக்கூடிய நிலையில் இருக்கின்ற நேரத்தில் இது போன்ற இயற்கை சமநிலையிலாலும் இப்படியான திமிங்கலங்களின் எண்ணிக்கை குறைவது, அது உயிரிழப்பது என்பது உயிர் சமநிலையில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? கட்டாயமா அது ஒரு டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். பட் இந்த பைலட் வேல் என்ற இந்த ஒரு இனம் மட்டுமே இந்த மாதிரி ஜாஸ்தி, இந்த மாதிரி இந்த மெயின் லீடர் அந்த பைலட்டா இருக்கிற அந்த லீடர் திசை மாறி போகும்போது எல்லாமே அந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் வந்துருச்சுன்னா இந்த கடல் பரப்பின் சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்பா இருக்கும். ஏன்னா வேல்ஸ், டால்ஃபின்ஸ், கடலாமைகள், சுறா மீன்கள் எல்லாமே அந்த கடல் வாழ் உயிரினங்கள்ல மேலிடத்துல இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அந்த சமநிலையில கட்டாயமா ஒரு பாதிப்பு ஏற்படும். சுப்ரஜா, உங்களுடைய தகவல்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி.